திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மாதம் 8 லட்சம் வரை சம்பாதிக்கும் ஆட்டோ ஓட்டுநர். அடடே, இது தெரியாமல் போச்சே எப்படின்னு பாருங்கள். மும்பையில் ஆட்டோவை ஓட்டாமலேயே மாதம் 5 முதல் 8 லட்சம் வரை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சம்பாதித்து வருகிறார். இது தொடர்பான சோஷியல் மீடியா போஸ்ட் பரவலாகி ஷேர் ஆகி வருகிறது. லென்ஸ்கார்ட் தலைவர் ராகுல் ருபானி தனது லிங்கடின் தளத்தில் ஒரு பதிவை ஷேர் செய்திருக்கிறார். அதில் தான் இந்த தகவலை வெளியாகியுள்ளன. அதாவது, ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தினமும் தனது ஆட்டோவை மும்பையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே நிற்க வைத்திருக்கிறார். அங்கு விசா நேர்காணலுக்கு வருபவர்கள் தங்கள் பைகளை உள்ளே கொண்டு செல்ல முடியாமல் திணறுவதை பார்த்திருக்கிறார். உடனடியாக அவர்களிடம் சென்று பையை நான் பார்த்து கொள்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தூதரக விதிகளில் முக்கியமானது பைகளை உள்ளே கொண்டு செல்ல அனுமதி கிடையாது என்பதாகும். இருப்பினும் இந்த தொகை அதிகமானதாக தெரியாமல், ஆனால் யாரும் 1000த்திற்காக விசா நேர்காணலை தவறவிட மாட்டார்கள். எனவே கட்டணத்தை செலுத்திவிட்டு பையை எடுத்து பாதுகாப்பாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். எப்படியும் ஒரு நாளைக்கு குறைந்தது 30 பேர் இதுபோல் வந்து போகிறார்கள். அப்படியெனில் ஒரு நாளைக்கு 30,000 வரை ஆட்டோ ஓட்டுநர் சம்பாதிப்பதாக சொல்லப்படுகிறது. ஐடி துறையில் மிக குறைந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கூட இவ்வளவு ஊதியம் கிடைப்பதில்லை. ஆனால் இதில் சில கேள்விகளும் எழலாம். யாரென்றே தெரியாமல் ஆட்டோ ஓட்டுநரிடம் எப்படி மக்கள் பைகளை கொடுத்துவிட்டு செல்வார்கள்? நாம் எந்த இடத்தில் இருந்தால் இதைதான் செய்வோமா என்று தோன்றலாம். ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளூர் போலீஸ் நிலையத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது, ஆட்டோவில் பைக் கொண்டு செல்லப்பட்டு ஒரு லாக்கரில் வைக்கப்படும். எனவே பை திருடு போவதற்கோ காணாமல் போவதற்கோ வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்படுகிறது. ஆட்டோ என்பது ஒரு இணைப்பு புள்ளி மட்டுமே என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த லிங்கின் பதிவில் சொல்லப்பட்டு இருப்பது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. தூதரகத்திற்கு வருபவர்கள் பையை உள்ளே கொண்டு செல்ல அனுமதிக்க முடியவில்லை என்று தொடர்ந்து புலம்பி வருகிறார்கள். எக்ஸ் போன்ற சோஷியல் மீடியாக்களில் இது தொடர்பான பதிவுகளை பார்க்க முடிகிறது. ருபானி என்ற பயனர் ஒருவர், நான் விசா பரிசீலனைக்காக இந்த வாரம் மும்பையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு சென்றிருந்தேன். உள்ளே பையை கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டதால் அதை அங்கே வைப்பது என தெரியாமல் திணறினேன். இந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் 1000 ரூபாய் கொடுத்தால் பையை பாதுகாப்பாக கூறி என்னை அனுப்பினார். அவரிடம் பையை ஒப்படைத்தேன் என்று கூறினார். இது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 30,000 வருமானம் என்பது அசாத்தியமானது. எனவே பலரும் இது தொடர்பான போஸ்டை ஷேர் செய்து வருகின்றனர். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.